தந்தை மைந்தன் தூய் ஆவியராகி மூவர் கடவுளுக்கே எக்காலத்திலும் எல்லா புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஆண்டவரின் திருப்பெயர்னாலே அனைவரையும் வாழ்த்து வரவேற்கின்றேன். தலைகளை தாழ்த்தி செய்வோம். என் கண்மலையின் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியாரின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருப்போரின் இருதயத்தின் தியானமும் உமக்கு ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். இந்த 2024ஆம் ஆண்டின் நிறைவான மாதத்தின் நிறைவான ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு குடும்பம் சார்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வருட காலங்களாக நம் இல்லங்களில் பல்வேறு சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருப்போம். ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருந்திருக்கக்கூடும், இழப்புகள் இருந்திருக்கக்கூடும், மகிழ்ச்சிகள் இருந்திருக்கக்கூடும். இது எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து இப்பொழுது அமர்ந்திருக்கின்றோம். குணப்படுத்தும் இடமாக குடும்பம். ஃபேமிலி ஹேஸ் ஹீலிங் ஸ்பேஸ். பிளேஸ் என்றது வேற, ஸ்பேஸ் என்றது வேற. ரெண்டுமே இடம் இடம் என்றுதான் சொல்லப்படும். பிளேஸ் என்பது ஒரு ரூம், ஒரு கிரவுண்டு, இதெல்லாம் நம்ம பிளேஸ்ன்னு சொல்றோம். ஸ்பேஸ் என்றது இதுதான் சொல்லிட்டு அறுதிட்டு நம்மளால ஒரு அளவை வைக்க முடியும். சூழல், குடும்ப சூழல். குடும்பம் என்பது என்ன? அங்கு வாழுகின்ற மக்களுடைய மனநிலை, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற மக்கள், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டிய இடம். பிள்ளைகள் ஏதாச்சும் சாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கணும். ஸ்கூலில் டீச்சர் டெய்லி அப்ரிஷியேட் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, உருவாக்கணும். அப்போ வீட்லேயும் முதல் இடமே, முதல் ஸ்பேஸே எங்கே இருக்குன்னா நம்மளுடைய இல்லத்தில். இப்போ இல்லத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டிய பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் துவண்டு போகின்ற வேளையில் அவர்களை நேசத்தின் வழியாக, அன்பின் வழியாக அவர்களை ஆற்றி தேற்ற வேண்டும். அப்பொழுது அவங்க பெரிய பெரிய கோலை அவங்க ரீச் பண்ண முடியும். அவர்களை நாமே மட்டம் தட்டினோன்னா அவங்க வேற எங்கேயுமே அவங்க சாதிக்கவே முடியாது. அப்போ பெற்றோர்கள், குடும்பம், அந்த ஸ்பேஸ் ரொம்ப அருமையாக இருக்கணும். அந்த ஸ்பேஸை பற்றி தான் நம்ம இன்றைய நாளில் தெரிந்து கொள்ள போகின்றோம். இப்போ குணப்படுத்தும் இடமாக குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ குணப்படுத்தல் என்பது மனதளவிலும் அவர்களை குணப்படுத்த வேண்டும், உடல் அளவிலும் அவர்களை குணப்படுத்த வேண்டும். மனதளவில் அப்படின்னு சொல்லும்போது சோர்ந்து போகுதலை சொல்லலாம், தோல்வி காணுகின்ற நிலைகளை சொல்லலாம். அப்போ தோல்வி காணுகின்ற நிலைகள், வெற்றி பெறுகின்ற நிலைகள், இதை எல்லாமே அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவர்களை அடுத்த நிலைகளுக்கு அவர்களை கொண்டு செல்ல வேண்டும். வெற்றி பெற்றாச்சுன்னா பெருமிதத்தோடு அவர்களை மகிழ்ச்சியாக அவர்களை வாழ்த்த வேண்டும். அதோடு கூட இந்த வெற்றி இன்னும் உன்னுடைய வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்குகின்ற வகையில் நீ படிக்கற்களை தொட வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். அந்த வெற்றியிலேயே அவ்வளோதான் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாது. இன்னும் இருக்கிறது, இந்த வெற்றிக்கு அடுத்தும் உன்னுடைய பணிகள் இருக்கிறது என்று அவர்களை இன்னும் ஸ்போர்ட்டிவாக அவங்கள வளர்க்க செய்ய வேண்டும். தோல்வி கண்ட பிள்ளைகளை துவண்டு விடாதபடி அவர்களை ஆற்றி தேற்றி, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இன்னும் காலங்கள் இருக்கிறது, உன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான எண்ணங்களை நீ கொள், இல்லைன்னா இதுலேயே உன்னுடைய மனம் தேங்கி போனால் இதற்கு அடுத்து உன்னால் நடத்த முடியாது என்பதை குறித்து அவர்களுக்கு தெளிவுகளை கொடுக்க வேண்டும். இப்போ எப்படியாக இருந்தாலும் என் தாயும் என் தகப்பனும் எனக்கு ஒரு ஹீரோ மாதிரியும் ஒரு ஹீரோயின் மாதிரியும் என்னுடைய வீட்டில் இருக்கிறாங்க, அவர்கள் என்னை தேற்றுவதனால நான் பலவற்றையும் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு வர வேண்டும். நான் வீட்டில் போய் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற தயக்கமே பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அது யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த பெற்றோர்கிட்ட தான் இருக்கின்றது. இப்போ உடல் அளவில் அப்படின்னு பார்க்கும்போது பணிகளை பகிர்ந்து அளிக்க வேண்டும். பெற்றோர்கள் செய்கிற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? ஆண் பிள்ளைகளை ஒரு பார்வையிலும் பெண் பிள்ளைகளை ஒரு பார்வையிலும் நாம் பணிகளை சொல்லுவோம். ஒரு
டம்ளர் தண்ணி கொட்டிட்டா கூட அதை துடைக்கிறதுக்கு துண்டு யார் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்கன்னா, போய் கிச்சனில் இருந்தால் துணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி யாரை அனுப்பிடுறீங்க? பெண் பிள்ளைகளே அனுப்புவது. தொடப்பை எடுத்து கூட்டுறதுக்கும் யார் தான் வரணும்? பெண் பிள்ளைகள். துணிகளை மடித்து வைப்பதற்கு யார் வரணும்? பெண் பிள்ளைகள். இப்படி நாம் பணிகளை எல்லாமே இவர்களது என்று எண்ணிக்கொள்கிறோம். உடை உடுத்துவது ஆண்களுக்கும் உரியது, இடம் தூய்மையாக இருப்பது ஆண்களுக்கும் உரியது. அப்போ எல்லாவற்றையும் இல்லத்தில் பகிர்ந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது அவர்கள் சிறப்பாக குடும்பத்தை நடத்துகின்றவர்களாக அவர்கள் உருப்பெறுவார்கள். இப்போ பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் குடும்பத்தில் நாம் பணிகளை செய்ய வேண்டும். இப்போ உடல் அளவில் சில நேரங்களில் மூத்தவர்கள் அவர்கள் முடியாத நிலைகளில் போகும்போது நமக்கு பொறுமை அவசியம். ஏற்கனவே நடந்தது போல் டக்குன்னு சேரை விட்டு அவங்க எழுந்துக்க மாட்டாங்க. டக்குன்னு உட்காருங்கன்னு உட்கார மாட்டாங்க. ஒருவேளை ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிற இடத்துல டிவி நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக என்ன பார்த்துட்ருப்ப? கிரிக்கெட் பார்த்துட்ருக்க. இடையில உன் தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ அப்படி கிராஸ் பண்ணும்போது வேகமாக கிராஸ் பண்ணலன்னா நீ எரிச்சலோடு வார்த்தை சொல்லுவது அந்த நேரத்தில் உனக்கு தமாஷா இருக்கலாம். சீக்கிரம் நகருங்கம்மா, நான் பார்க்கணுன்னு. அப்போ அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்குள்ளே ஒரு சின்ன என்னது இது, நம்மளுடைய பொறுமை அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. நான் நகர்ந்து தானே போயிட்டுருக்கேன், கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு, அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்தலாமா என்று அவர்கள் எண்ணுகின்ற வகையில் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. பெரியவங்க அப்படி தான், அவங்களால முடிந்ததை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். இப்போ பணிகளை பகிர்ந்து செய்ய வேண்டும். பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் ஒருவருக்கொருவர் ஆதரவாய் இருப்பதே குடும்பமாக இருக்கின்றது. இந்த குடும்பம் எனும்போது தனி குடும்பம்னு ஒன்று இருக்குது. இப்போ தனி குடும்பம்னு சிங்கிள் பர்சன்ஸ் வாழ்கிறது கூட தனி குடும்பம்னு நினச்சிட்ருக்காங்க. எனக்கு மேரேஜே வேணாம், நான் சிங்கிளாகவே இருந்துக்கிறேன், என்னோடய லைஃபு நான் தனி குடும்பம். குடும்பம் என்பது ஒரு கதம்பம்னு சொல்லுவாங்க. அதில் பல மலர்கள் இணைந்தால் தான் அந்த கதம்பமே ஒரு வாசம் தரும். அப்போ குடும்பத்தில் பல்வேறு குணாதிசயங்களோடு தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே குணாதிசயம் இருக்காது. 5 விரல் பார்த்திங்கன்னா ஒரே ஹைட்டு எல்லாமே இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பணிகள் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ ஒரு குடும்பத்தில் கட்டாயம் பல்வேறு குணாதிசயத்தோடு இருப்பது சிறப்பு. அவர்கள் பல குணங்களில் இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ்வதற்கு அதெல்லாம் ஒரு வாய்ப்பு. ஒரே மாதிரி மொனாட்டனஸாக இருந்தால் நல்லா இருக்காது. அடிக்கடி சண்டை வரணும், மூஞ்சி தூக்கி வச்சுக்கணும், பிடிவாதம் பிடிக்கணும், இதெல்லாம் அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கணும். அதுதான் உள்ளே இருக்கின்ற குடும்பம். இந்த கூட்டு குடும்பம் என்று இருக்கிறது மூத்தோர்களோடு இணைந்து வாழுகின்ற குடும்பம். இது ரொம்ப குறைந்து போச்சு. எங்கேயுமே இந்த ஹவுஸ் விசிட் பார்க்கும்போது தான் தெரியும் எத்தனை வீட்டில் தனியான ஒரு தாய் இருக்காங்க. அந்த அம்மா காலத்தில் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்காக எவ்வளோ அவசரமாக எத்தனை பணிகள் அந்த வீட்டுக்குள்ளே நிறைவேற்றியிருப்பாங்க. இப்போ அங்கே யாருமே இல்லைன்னும்போது அது ஒரு வேதனை. ஏன் அந்த ஒரே ஒரு தாயை உன்னோட வைத்துக்கொள்ள முடியாதா உன் குடும்பத்தோடு? அப்படின்னா ஒரு தனி குடும்பமாயிடுச்சு. இப்போ அந்த தாயை இணைத்து தகப்பனை இணைத்து வாழ வேண்டும். உனக்கு முடியலன்றதுக்காக உன்னை எடுத்துகிட்டு போய் வெளியே விட்டுட்டாங்களா? என்னால் பார்த்துக்க முடியாது, ஐயையோ உடம்பு சரியில்லை, உனக்கு ஜுரம், உனக்கு பேதி ஆச்சு, உனக்கு வாரி போ. இப்போ எல்லோரும் நிறைய பேர் இப்போ ரொம்ப ஹையாக திங்க் பண்ணுற மாதிரி தாயோட அன்பு எப்போவுமே செய்ததெல்லாம் சொல்லி காட்டிகிட்டே இருக்கும். தகப்பன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தகப்பனும் உள்ளுக்குள் யோசித்து கொண்டே இருப்பார். வெளியில் சொல்வது தாய். ஏன் தாய் சொல்கிறாங்கன்னா, தாய் வளர்க்கின்ற பிள்ளை, இந்த தாயுடைய குணாதிசயங்கள் பிள்ளைக்கிட்ட வர வேண்டும் என்பதற்காக தாய் அதை சொல்லி காட்டியாச்சும் உனக்கு அந்த நல்ல குணங்கள் வர வேண்டும்,
இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் என்னுடைய முதிர் வயதை அடைவாய். அந்த காலகட்டத்தில் நீ சிந்திப்பதை காட்டிலும் இப்போதிருந்தே நீ சிந்தித்து வளரு என்று அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ உனக்கு நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும் என்பதற்காக, உன்னை நன்னெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் சுட்டி காட்டுறாங்களே தவிர, உன்னை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அவர்களுடைய பெருமையை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ அவர்கள் சொல்லி காட்டுவதில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கூட்டு குடும்பமாக வாழ்வது என்பது ரொம்ப அருமையாக இருக்கும். தனியாக சோறு வச்சு தனியாக குழம்பு வச்சு அதை சேர்த்து சாப்பிடும்போது இருக்கிற ருசியை காட்டிலும் கூட்டாஞ்சோறு எப்படி இருக்கும்? டேஸ்டியாக இருக்கும். அப்போ அந்த கூட்டமாக வாழுகின்ற வாழ்க்கை வேறு யாருக்கும் அது கிடையாது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய சேமிப்பு, நான் ஒரு அக்கௌண்ட்டு போட்டுக்கணும், இப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்களே தவிர, உங்களை எத்தனை வகையில் அவர்கள் தியாகம் செய்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளாமல் உங்களுக்காகவே அவர்கள் உழைத்திருப்பார்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டும். அதுதான் கூட்டு குடும்பம். ஏற்றத்தாழ்வுகள் வரும். மெடிசின்ஸ் வர வாங்க வேண்டியது இருக்கும், வாக்கிங் கூட்டின்னு போக வேண்டியது இருக்கும், அவங்களுடைய தேவைகள் வாங்கி தர வேண்டியது இருக்கும். அவங்க உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளோ வாங்கி தந்தாங்க. அவங்க வாழுகின்ற காலம் வரல நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அதை விட என்ன கொண்டு போக போகிறோம் இந்த உலகத்திலேருந்து? யாருமே மொத்தத்தையும் சேர்த்து வச்சுட்டு அதை அப்படியே பார்த்துன்னு உட்காந்துருக்க போகிறதில்ல. நினைத்து பார்க்கணும். குடும்பம், நாங்கள் குடும்பத்தில் வாழ்கிறோம், எங்களுக்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஐயோ, எங்கள் பையன் லீவே போட முடியாது, எங்கள் பொண்ணு லீவே போட முடியாது. சொந்தக்காரங்க மேரேஜுக்கோ, சொந்தக்காரங்க நல்லது கெட்டதுக்கோ எங்கேயும் கூட்டின்னு போகிறது கிடையாது. அப்புறம் உறவு மட்டும் எப்படி வரும்? யார் மாமா, யார் சித்தப்பா தெரியல. எப்பயோ ஒரு முறை டெத்துக்கு கூட்டிகிட்டு போனேன்னா பக்கத்துலேயே சித்தப்பா நின்னா கூட, யாருப்பா அது? மம்மி, இது யார் மம்மி? யாரை கேட்குற? சொந்த சித்தப்பாவே தெரியல, மாமா தெரியல. இப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். எல்லாரும் ஓடிட்டே இருக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்க, வீடியோ கால்ஸில் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட உறவு கூட கிடையாது, நண்பர்கள், தொலைவில் இருக்கின்ற நண்பர்கள் கூட பேசுவது உண்டு. பணி செய்கின்ற இடங்களில் இருக்கின்ற நண்பர்கள் தான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் யோசிங்க. அப்போ கூட்டு குடும்பத்தை கட்டி காக்கின்ற ஞானம் இப்பொழுது அதிகமாக தேவைப்படுகிறது. முதியோர் இல்லங்கள்லாம் தூக்கி இழுத்து சாத்தணும். ப்ரேயர் எப்படி இருக்கணும் நமக்கு? முதியோர் இல்லங்கள்லாம் சாத்த வேண்டும், நடைபெறக்கூடாது. முதியோர் இல்லங்கள் உருவாக்கவே கூடாது. உன் குடும்பத்தை மட்டும் பக்கத்தில் வச்சு ஃப்ளைட்டில் சர்றன்னு பறந்து அங்கெங்கேயோ வாழ தெரியுதே. ஒரே ஒரு தாய் உனக்காக காலையில் 4 மணிக்கு எழுந்து உனக்கு சமைச்சி போட்டு, உன் தேவைகளுக்கு எல்லாத்துக்கும் உன்னுடைய தந்தை உழைத்து அதற்கு தேவைகளுக்கு எதுவுமே தட்டுப்பாடு வரக்கூடாது என்று வாங்கி கொடுத்த தகப்பனையும் மறந்து, தாயையும் மறந்து, நீ உனக்கு கிடைத்த ஒரு கூட்டுக்குருவியை போல வாழ்கிறதுக்காக நீ அதுக்காக உழைக்கிற. இப்போ உழைச்சவங்க எங்கே? அவங்களுடைய உயிர் யார் பாதுகாப்பா? அவங்களுடைய உடல் நலத்தை யார் பேணி காப்பா? அவங்க டக்குன்னு தும்பனாவோ இருமுனாவோ தண்ணி எடுத்துன்னு போய் யார் கொடுக்கறது? இதை பற்றின சிந்தனை இல்லை. இப்போ கூட்டு குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூகத்தில் இருக்கின்ற குடும்பம், நாம் இப்போ திருச்சபை என்கின்ற குடும்பம். இப்போ திருச்சபை குடும்பம் இது ஒரு குடும்பம். நாம் ஒரே பாத்திரத்தில் பங்கு பெறுகின்றோம். நமக்குள்ள பிளவுகள் வரலாமா? நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் வரலாமா? நமக்குள்ள புறம் பேசி திரியலாமா? இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒவ்வாத செயல். இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். நாம் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறோன்னா இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பாவனைகளை, பண்புகளை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதுதான் கூட்டு குடும்பம். நீங்கள் உழைக்கின்ற இடத்துல, உங்களுடைய பணித்தலங்களில்
யாராச்சும் சிறப்பாக செய்தாங்கன்னா மனமாற பாராட்ட கற்றுக்கொள்ளுங்க. பொறாமை வேற. பொறாமை என்பது வேற, ஏக்கம் என்பது வேற. நாம் நிறைய நேரங்களில் ஏக்கத்தையும் பொறாமையும் போட்டு குழப்பிக்கிறோம். எனக்கு பொறாமை குணம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்க்குனீங்கன்னா, எதை நீங்கள் பொறாமைன்னு நினச்சிங்களோ, ஒரு 2 குடும்பம், 2 குடும்பத்தில் 2 பிள்ளைங்க +2 மார்க் எடுத்தாச்சு, நீட்டு படிக்கிறாங்க, MBBS சேர்க்கணும். இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன், இது உதாரணம்தான். அப்போது நீட்டில் பாஸ் ஆனது ஏ குடும்பம், பி குடும்பம் பாஸ் ஆகலை. அப்போ பி குடும்பத்துக்கு ஏ குடும்பத்துக்கு மேலே பொறாமை வருகிறதா, என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கம் வருகிறது. என் பிள்ளையும் ஒரு 10 மார்க்கு கூட எடுக்காத போயிடுச்சே என்கின்ற ஏக்கம் வருகிறது தவிர அது பொறாமை அல்ல. அதுவே அந்த ஏ குடும்பத்துலேயும் மார்க் எடுக்காமல் பி குடும்பத்துலேயும் மார்க் எடுக்காமல் இப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க. அவங்களுக்கும் கிடைக்கல, நமக்கும் கிடைக்கல. இதுதான் பொறாமை. புரியுதுங்களா? இன்னொருத்தருக்கும் கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்தி ஆயிடுறீங்க பாருங்கள், அதுதான் பொறாமை. இன்னொருக்கு கிடைத்து உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற எண்ணம் ஏக்கம். அப்போ நீங்கள் நிறைய ஏக்கப்பட்டு வளருகிறீர்களா, இல்லை பொறாமையோடு வாழ்கிறீங்களா, நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ சமூகத்தில் திருச்சபை ஒரு நல்ல குடும்பம்னு சொல்லிட்டேன். பணித்தலங்கள்லையும் உங்களுடைய வாழ்கின்ற இடத்துலையும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டேன். இப்போ இன்றைய நாளில் திருமறை வழியாக நம்ம சிந்திப்போம்னா, முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி தொடக்க நூல் 33:1-11 உள்ள பகுதியில் பார்க்க போகிறோம். இதில் ரீகன்சிலேஷன் ஆஃப் த புரோக்கன் ரிலேஷன்ஷிப், ரீகன்சிலேஷன் ஆஃப் த புரோக்கன் ரிலேஷன்ஷிப், பிளவுபட்ட உடைந்த உறவுகளை மறுகட்டுமானம் செய்வது, உடைந்த உறவுகளை நல்லிணக்கம் செய்கிறது தான் இந்த குணப்படுத்துகின்ற பணி. இங்கு நமக்கு தெரிந்த பகுதி தான் இந்த யாக்கோபும் ஏசாவும். பைபிள் எப்போ கையில் எடுத்தீங்களோ அதிலிருந்து இந்த கதை தெரியாத ஆளே கிடையாது. யாக்கோபு ஏசா பற்றி தெரியாத ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம். இவர் யாக்கோபும் ஏசாவும் உடன் பிறந்தன்றதை காட்டிலும் ஒரே நேரத்தில் யார் முந்தி பிறந்திருக்க வேண்டும்? ஏசா முந்தி பிறந்திருக்க. யாக்கோபு ஏசா இவங்க 2 பேருடைய கான்ட்ரடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா இரட்டை பிறப்பாக தான் அவங்க பிறந்தது போல் இருக்கு. அப்போ 2 பேரும் அவர்கள் பிறந்து அவருடைய தாய் வீட்டில் வளர்ந்து வராங்க. ஏசா பெரியவர், யாக்கோபு சிறியவர். ஆனால் ஏசா என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய தலைமைத்துவத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன், ஒரு பசி நேரத்தில் கூழ் கேட்குறா போல். அப்போ அவர் என்ன சொல்வார், உன் தலைமை, உன்னுடைய தலைமகன் என்கின்ற ஸ்தானத்தை எனக்கு நீ கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறேன், உனக்கு கூழ் கொடுக்குறேன். சாதாரணமாக பேசுகிறது தான். உடனே சரி நான் கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்டாப்பு. எப்பவுமே தாயெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப பலவீனத்தில் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளோடு தான் ரொம்ப ஒட்டி கொள்வாங்க. நல்லா வாழ்கிற பிள்ளைங்கிட்ட அவ்வளோவா போக மாட்டாங்க. ஒரு உதாரணம், ஒரு பாஸ்டேட்டில் பார்த்தேன் நான். அண்ணன் நல்ல வீடு வச்சுருக்கிறாரு, நல்ல வசதியாக இருக்கிறாரு. தம்பி கூரை வீட்டில் தான் இருக்கிறாரு. அவருக்கு 4 பெண் பிள்ளைங்க, ஒரு ஆண் பிள்ளை. அந்த தாய்க்கு பார்வை இல்லை. இப்போ யார் இது தாயை கேர் பண்ணணும்? அண்ணன் கேர் பண்ணணும். ஆனால் இந்த தாய்க்கு அண்ணன் வீட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. பார்வை இல்லாதவங்க எங்கேயாச்சும் உட்காந்துருந்தா என்ன அப்படின்ற எண்ணத்தில் நம்ம தோணும். மகனுக்கு கூரை வீடு, மழை பெஞ்சா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரத்தை வச்சா தான் அந்த வீட்டை காப்பாற்றிக்க முடியும்.
அந்த அளவுக்கு மழை ஒழுக்குள்ள இடத்துல 4 பெண் பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு அவங்க கடினப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நான் அப்போ அந்த தாயிடத்தில் கேட்டேன், பார்வை இல்லை அவங்களுக்கு, அம்மா நீங்கள் பெரிய மகனோட போய் தங்கிக்கலாம்லவா, என்னை படுக்கிறதுக்கே இடம் இல்லை, வளர்ந்த பிள்ளைங்க அது முடைக்கின்னு பத்துனுது, தாய்க்கு கரெக்டாக கொடுக்கணும், ஏன்னா பார்வை இல்லாதவங்கள போட்டு முடைக்கி படுத்துக்கோன்னு சொல்ல முடியாது, அவங்களோட நீங்கள் போய் இருக்கலாம்ல, நீங்கள் ஏன் நீங்கள் சின்ன மகன் வீட்டில் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டேன். அவன் கஷ்டத்துலையாவது நான் அவங்க கூட இருக்கிறதுனால எனக்கு திருப்தியாக இருக்குது. கஷ்ட நேரத்தில் அவன் என் முகத்தை பார்ப்பதுனாலாச்சும் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நான் விட்டுட்டு போயிட்டேன்னா அவன் என்ன ஆகிறது? கஷ்டத்தினூடே இருப்பதற்கு ஏன் இருக்கிறீங்கன்னு பெரியவங்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, என் அவர்களுடைய கஷ்டத்தின் மத்தியில் அவர்களோடு இருப்பது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் முகத்தை பார்ப்பதனால அவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ எனக்கு நல்லா இல்லை, இன்னொரு பையன் நல்லா வச்சுன்னுக்கிறான் அப்படின்ட்டு ஒதுட்டு போயிட்டா என்ன ஆகுது? போயிடலாம். அப்போ கஷ்டத்தினூடே, இப்போ எந்த பெற்றோரும் உங்களை கஷ்டம் கொடுப்பதற்காக இருப்பதில்லை, உங்கள் கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதற்காக, உங்கள் கஷ்டங்களோடே உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடக்க நேர்ந்தாலும் நான் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், நீர் என்னோடு கூட இருக்கிறேன். அப்போ அவங்க கூடவே பெற்றோர் இருப்பதன் ரகசியம் என்ன? அவர்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் பெற்றோர் கூட இருக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சி. அப்படி என்று கருதி தான் பெற்றோர்கள் கூட இருக்க ஆசைப்படுறாங்க. எங்களுக்கு அந்த மகிழ்ச்சியே வேணாம், நீ பெருசு எங்கன்னா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டு, அந்த பேமெண்ட் பண்ணுறது எதை குறிக்கிறதுனா, என் பெற்றோருக்கு நான் ஆற்ற வேண்டிய பணிகளை நான் ஆற்றாமல், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையும் செய்யாமல் கொர்பான் ஆயிற்று. கொர்பான் ஆயிற்றுன்னு என்ன? காணிக்கையில் எத்தனை கொட்டிடுற அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை காணிக்கை கொட்டுவது போல் அவர்களை முதியோர் இல்லத்தில் விட்டு அங்கே கொடுக்கின்ற பேமெண்ட்டு கொர்பான் ஆயிற்றுன்னு அர்த்தம். நாம் அதுபோல் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு உடைந்த உறவுகளை நல்லிணக்கம் செய்வது, இவங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. எப்போ பிரிஞ்சாங்க? இந்த தாய் ரொம்ப அன்புள்ள தாய். இந்த தாய் என்ன பண்ணுறாங்க, பலவீனத்தில் இருக்கிற யாக்கோபு, ஏசா மாதிரி, ஏசா நல்ல வீரர், அவர் எல்லாவற்றையும் வேட்டையாடி அவர் கொண்டு வருகின்ற வல்லுனர். அவங்க அப்பா வயது முதிர்ந்து மங்குகின்ற கண், அந்த நிலையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏசாவை கூப்பிட்டு, எப்பா ஒரு நல்ல உணவு எனக்கு சமைச்சு கொடு, நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன், ஆசி வழங்க போகிறேன். இதை கிச்சன்லேருந்து அம்மா கேட்டுட்டாங்க. ஹாலில் பேசுகிறத கிச்சன்லேருந்து அம்மா கேட்டுட்டாங்க. மகன் வேட்டையாட போயிட்டார். இளைய மகனுக்காக பரிந்து பேசுகின்ற தாய், இளைய மகனுக்காக எதையும் செய்கின்ற தாய். ஏன்னா இளைய மகனுக்கு வேட்டையாட தெரியாது. அடடா, இவர் பெரியவர் என்ன பண்ண போகிறாரு, பெரிய மகனை மட்டும் ஆசீர்வாதம் பண்ணிடுவார் போல இருக்கு, நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கிடாயிலேயே இருக்கிற, அதாவது பட்டி, ஆட்டுப்பட்டியிலே இருக்கின்ற நல்ல ஒரு கொழுத்த கன்றை எடுத்து என்ன பண்ணுறாங்க, சுவையாக சமைச்சு தன்னுடைய மகனிடத்தில் கொடுத்து அனுப்புகிறாங்க. கூடுதலாக என்ன செய்கிறாங்க, ஆட்டுத்தோலை, அந்த முடி ரோமத்தோடு இருக்கிறத கைகள்லாம் கொஞ்சம் பரப்பி தோள்கள்லையும் பரப்பி வச்சு அனுப்புகிறாங்க. ஏன்னா ஏசா உடம்பெல்லாம் ரோமம் உள்ளவர், இவர் பார்வை மங்கி இருக்கிறதுனால தடவி என்ன பண்ணிடுவார், இது யாருன்னு கண்டுபிடிச்சிருவார் என்பதற்காக இதெல்லாம் கொஞ்சம் வேஷம் கட்டி அனுப்புகிறாங்க. கொண்டு போய் தகப்பன் முன்னால் வச்சாச்சு, எடுத்து கொடுக்குறா போல். அவர் என்ன பேச்சு குரல் கொடுத்தோடனே, உரலோ யாக்கோபு, உடலோ ஏசா போல தெரியுது. சாப்பிட்டுட்டாரு, ஆசீர்வாதம் பண்ணிட்டார். மகன் வேட்டையாடி களைத்து நேரம் கழித்து வராரு. ஏசா கிட்ட பார்த்தா
ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்டேன்ப்பான்ட்டார். அது என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன்னு தெரில. ஒன்றே ஒன்று தானே இருக்குமா? இப்போ பிளெஸ்ஸிங் பண்ணுறோம், திரும்ப திரும்ப பிளெஸ்ஸிங் பண்ணுறோம். ஆனால் இந்த பிளெஸ்ஸிங் என்ன இது, ஒன்றே ஒன்று தான் சொல்கிற மாதிரி இருக்குதே, இன்னொன்று கூட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கஞ்சத்தனம், கொடுத்துட்டேன் போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் ஒழுக்கம். கூப்பிட்ட நேரத்துக்கு சரியான முறையில் பெற்றோர் கூப்பிடும்போது போகணும். போகாதனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கூப்பிட்ட குரலுக்கு நீ இந்த நேரத்துக்கு வந்துருன்னு சொல்லியாச்சு, ஆனால் வரல. சரி, இந்த ஏமாற்று வேலையை யாக்கோபு செய்ததுனால திருமணத்தின் போது லேயா ராகேலை விருப்பம் கொள்கிறாரு. ராகேல் இளைய மகள். தகப்பன் லாபான் என்ன செய்கிறாரு, யாரை கொடுத்துற, லேயாவை திருமணம் ஆன இல்லத்துக்குள்ளே அனுப்பி வச்சிடுறார். காலை விடிந்ததும், என்னையா நான் ராகேல் தானே திருமணம் பண்ணேன், நீங்கள் லேயாவை கொடுத்துட்டீங்களே, நீ 7 ஆண்டுகள் எனக்கு இங்கே வேலை செய். முதல்ல சொல்லுவார், நான் ராகேலை திருமணம் பண்ணி தரணும்னா 7 ஆண்டுகள் வேலை செய். அதுக்கு அடுத்தது லேயாவுக்கு கிடச்சதுனால மறுபடியும் ராகேலே வேணும்னா இன்னொரு 7 ஆண்டு வேலை செய். இப்படி அவர் பணி செய்து, அடிமை பணி தான் அந்த செய்து அவர் திருமணம் புரிந்ததை பார்க்குறோம். இப்போ பார்வையற்ற ஒரு தகப்பனை நீ ஏமாற்றியதுனால அடுத்த ஏமாற்றம் நேரடியாகவே உனக்கு வந்துடுச்சு. பார்வை மங்கிய, அவளும் கூச்ச பார்வை உள்ள லேயாள். நீ நல்ல கண்ணு தெரிஞ்சு விட்டுட்ட. மகன் உனக்கு நீ விரும்பின பொண்ணுனால அடையவே முடியல. அப்போ ஏமாற்றினால் கட்டாயம் ஏமாற்றம் உண்டு. அது ரொம்ப உண்மை. இப்படி ஏமாற்றுக்காரராக இருந்த இவர், யாக்கோப் என்று அழைக்கப்படுகின்ற இவர், தன்னுடைய அண்ணனை ஏமாற்றிட்டோன்ற ஒரு குற்ற உணர்வு, அதனால் தப்பிச்சு ஓடி வந்தவர் இப்போ யாரை போய் பார்க்கணும், ஏசாவை பார்க்க வேண்டும் என்று எண்ணுகின்றார். 32:1. பின்னர் யாக்கோபு தம் பயணத்தை தொடர்ந்தார். கடவுளின் தூதர்கள் வழியில் அவரை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது, இதுதான் கடவுளின் படை என்று கூறி அந்த இடத்திற்கு மகனையும் என்று பெயரிட்டார். மகனையும்னா ஒரு கேம்ப்னு சொல்லப்படுது. இங்கேருந்து தூதரை ஒருத்தர் அனுப்புகிறார். முதல்ல போயிட்டு நேராக போய் ஏசாவை பார்க்கலான்னு போல ஒரு தூதரை அனுப்புகிறார். ஏசா கிட்ட போய் சொல்லுங்கள், உம்முடைய ஊழியன், உம்முடைய அடிமை தன்னை தாழ்த்துகின்றார். ஊழியன்னு என்ன அர்த்தம்? தன்னை தாழ்த்தி சொல்கிறார். உம்முடைய ஊழியன் உம்மை காண்பதற்காக வருகிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் என் தலைவன் ஏசாவிடம் போய் ஊழியனாகிய யாக்கோபு கூறுவது, நான் இதுவரை லாபானிடம் அந்நியனாயிருந்தேன். மாடுகளும் ஆடுகளும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் எனக்கு உள்ளனர். பார்வையில் எனக்கு தயை கிடைக்கும்படி என் தலைவரான உமக்கு ஆள் அனுப்பி அறிவிக்கிறேன். நான் ஆள் அனுப்பி அறிவிக்கிறேன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணுறாரு, 400 பேரோட கிளம்பி வரார். இவங்க செய்தி என்ன மாதிரி பரிமாறிட்டாங்க. தூதர் என்ன சொல்கிறா போல, 400 பேரோடு உங்களை பார்க்கறதுக்கு வராராம், உங்களை சந்திக்கிறதுக்கு. வராரு, குடும்பமாக வராருன்னு சொல்லிட்டு இருந்தால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. 400 பேர்னு அது ஒரு படை போல் இருக்கிறது. இவரே படை தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இவருக்கு எத்தனை மனைவி? 4 மனைவி. இவங்களே அடுக்கி வச்சாலே இவங்களே பெரிய படை போல தான் கிளம்புறாங்க. 400 பேரோட வருகிறார் என்கின்ற செய்தி கேட்டவுடனே இவருக்கு அல்ல இல்லை. இதுக்கு மேலே நம்ம கட்டாயம் அவர்கிட்டருந்து தப்பவே முடியாது போல். சரி, நம்மளுடைய சொத்தை 2ஆக பிரி, ஒரு பகுதியை அடிச்சுட்டு நொறுக்கிட்டா கூட அடுத்த பகுதி வச்சு வாழ்ந்துக்கலாம். பரிவாரத்தை அமைக்கிறார். ஏற்கனவே அவர் அங்கேருந்து யோர்தான் நதியை கடந்து வரும்போது ஒரே ஒரு கோலோட வந்தவர். இப்போ 2 பரிவாரங்கள் இருக்குது. அவ்வளோக்கு கூட்டம். 2ஆக பிரிக்கிறார். சொத்துக்கள் எல்லாத்தையுமே 2ஆக பிரிக்கிறார். பிரித்து பயணத்தை மேற்கொள்கிறார். முன் வரிசையில் வேலைக்காரங்களோட பிள்ளைகளும், அடுத்த வரிசையில் இன்னொரு வேலைக்காரிங்க பிள்ளைங்க, அதுக்கப்புறம் லேயாவோட பிள்ளைங்க,
அதுக்கப்புறம் இவர் விரும்பிய ராகேலோட பிள்ளைகளும் இவரும் நிற்கிறாங்க. இதுதான் அமைப்பு, இவங்க பயணம். அதுக்கு முன்னால் ஆடு மாடு எல்லாமே, கழுதைகள் எல்லாமே முன்னால் போகுது, எல்லாமே அவருக்கு காணிக்கையாக கொடுப்பதற்காக. இதை கொடுத்தாச்சும் அவருடைய உள்ளத்தில் நான் இடம் பிடிக்க மாட்டேன்னா, அந்த வார்த்தை எப்படி சொல்லுவா போல், ஒருவேளை எனக்கு அவர் இரக்கம் காட்டலாம். 32:20 இதோ ஊழியன் யாக்கோபு எங்கள் பின்னால் வருகிறார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபு நான் அவர் முன்னே அன்பளிப்புகளை அனுப்பி அவரை அமைதிப்படுத்துவேன். பின்பு நான் அவரை நேரில் காணும் பொழுது அவர் ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்வார் என நினைத்தார். ஒருவேளை அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ நினச்சி தான் அங்கே அனுப்புகிறார். இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா, ஏசாவை சந்திப்பதற்காக போகும்போது எத்தனை குழந்தைகள் இருந்தது தெரியுமா அவருக்கு? 11 குழந்தைகள். இன்னும் ஒருத்தர் யார் இன்னும் பிறக்கல, ஜூனியர் பெஞ்சமின் இன்னும் பிறக்கல. இந்த 11 பேரோடு தான் போகிறார். 32:22 பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அப்படி எல்லாரையும் அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது இவருக்குள்ள ஒரு மனப்போராட்டம் வருது. மனப்போராட்டம் தான் அந்த மற்போர். என்ன ஆகுமோ, ஒரு கில்ட்டி இருக்கும்ல, இவ்வளோ நாள் கழித்து தன்னுடைய அண்ணனை தான் செய்த தப்புகளையெல்லாம் நினைவு கூர்ந்து கொண்டே அவர் புறப்பட்டு போகிறார். அந்த கில்ட்டியான நிலை, அந்த கில்ட்டி என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ என்கின்ற எண்ணம். எப்போ நீ சந்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டியோ, நீ அப்போ யாக்கோபே இல்லை, ஏமாற்றணும்னு இல்லை. நீ எப்போ அவரை சந்திக்க வேண்டும் என்று நீ துணிந்தாயோ, அதற்காக நீ உன்னை பணித்து கொண்டாயோ, அதுவே நீ யாக்கோபு அல்ல. அங்கே தான் ஆண்டவர் கொடுக்குறார் வார்த்தை. இப்போ ரொம்ப நேரம் மனப்போராட்டத்தின் விளைவு தான் 26. அப்பொழுது ஆடவர் என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விடேன். மனப்போராட்டம். நான் என்ன தான் செய்கிறது? போய் பார்க்கவா, இல்லை இப்படியே என் பரிவாரங்கள்லாம் கூட்டிகிட்டு திரும்பி போயிடுறதா என்கின்ற மனப்போராட்டம். இப்போ அவர் நான் யாக்கோபு என்றார். உன்னுடைய பேர் என்னன்னு சொன்னோன்னே, உன் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் நீ இது நாள் வரலாம் வாழ்ந்துட்ட. இப்போ உனக்கு அந்த பேர் கிடையாது. அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் என்றால் இறைவனோடு போராடுகிறவன். மனப்போராட்டம். ஆண்டவர் எல்லாருடைய உள்ளத்திலும் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? உறைந்திருக்கிறார். அப்போ உள்ளத்தின் போராட்டம் என்பது இறைவனோடு போராடுகின்ற போராட்டம். அல்லேலூயா. உள்ளத்தின் போராட்டம். அதுதான் மனசாட்சி இல்லையா? ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் என்ன சொல்லுவாங்க? மனசாட்சி இல்லையா உனக்கு? மனசாட்சி என்பது தான் மனதில் ஆண்டவர் உறைந்து இருப்பதனால நீ எந்த ஒரு ஆண்டவருக்கு ஒவ்வாத செயல்பாடுகளும் உன்னால் செய்யவே முடியாது. அப்போ உள்ளத்தில் போராட்டம். 30 அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிடுகிறார். பெனியேல்னா இறைவனின் முகம். நான் ஆண்டவருடைய முகத்தை என்னுடைய உள்ளத்தில் நான் உணர்ந்துட்டேன். பெனியேல் என்று அந்த இடத்திற்கு அவர் பேரிடுறதை பார்க்குறோம். இப்போ இவங்க 2 பேரும் போகிறாங்க. இந்த மனப்போராட்டம் இவ்வளோ காலம் எத்தி ஏமாற்றி தப்பிச்சு ஓடி கொண்டு இருக்கிற யாக்கோபுக்கு அண்ணனை பார்க்கணுன்ற எண்ணம் உதயமாச்சு. அந்த உதயமான போதே அவர் தன்னுடைய பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? விட்டு ஒழித்துட்டார் என்று அர்த்தம். ஆதலால் அவருக்கு ஆண்டவர் என்ன பேர் வைக்கிறார்? இஸ்ரவேல் என்று பேர் வைக்கிறார். இப்போ இஸ்ரவேல் என்ற பேரோடு தான் இப்போ முன்ன போகிறார். இவங்களெல்லாம் முன்னால் வைத்து பின்ன நின்று தான் போகிறார். பயம், அச்சம். எப்பவுமே அச்சம் விட்டாலே போதுமானது. அது ஆண்டவரின் ஞானம் உங்களுக்கு தொடங்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இப்போ இறை அச்சம், பார்க்கலாமா வேணாமா என்கின்ற அண்ணன் மீது இருந்த அச்சம். ஒருவேளை என்னை கொண்டு போட்டாலும் போடலாம். அப்போ அந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு போகிறார். தயார்படுத்தி கொண்டு போகிறார். தூரத்தில் பார்க்குறாரு அண்ணன் பரிவாரங்களோடு வருவதே.
பரிவாரக்காரங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன சொல்லி அனுப்புகிறாரு? உம்முடைய ஊழியன் பின்னாக வருகிறான், உன் ஊழியனாகிய யாக்கோபு பின்னாக வருகிறார், அவர் கொடுத்த இது பரிசு பொழுதுதான் இது அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரும் அனுப்புகிறாங்க. பின்னால் வராரு, பார்க்குறாரு, யார் ஓடி போகிறா பாருக்குங்களா? 4வது வாக்கியம் 33:4. இப்போ ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஸ்டாக்னண்ட்டாக அவர் நின்ன மாதிரி தெரியல. அவர் முன்னால் அத்தனை பரிவாரங்கள் போகுது, உறவுகள் போகிறாங்க, இவங்களெல்லாம் கடந்து வந்து ஓடி வந்து இறுக தழுவி. ரொம்ப காலம் கழித்து பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஹேபிட்டே நமக்கு கட்டி பிடிச்சிருவோம். மரபு, முத்தமிடுவது மரபு. எங்கள் பாட்டிலாம் எங்களை ஃபஸ்ட்டு பார்த்துட்டாங்கன்னா, யாராக இருந்தாலும் அந்த ஊர் சைடு எல்லாருமே பார்த்திங்கன்னா இறுக தழுவி ஒரு முத்தம் கொடுப்பாங்க. அது அன்பின் அடையாளம். அப்போ அங்கே முத்தமிட்டார். யார் முத்தமிடுறது? இனிஷியேட் யார் இங்கே? ஏசா. இப்போ இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். எதிர்கொண்டு ஓடினது ஒரு ஓட்டம், இறுக தழுவுனது ஒன்று. இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் வலித்தனர். 2 பேருக்குமே கண்ணீர் வருகிறது. அதுதான் அந்த உறவுடைய பாண்டேஜ் புதுப்பிக்கின்ற போது ஏற்படுகின்ற வலி, அந்த வலியின் மிகுதியினால் வருகின்ற கண்ணீர் அவ்வளோ அருமையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த திரைப்பட காட்சிகள் எத்தனையோ நீங்கள் கண்டிருப்பீங்க. ஆனால் இது போன்ற ஒரு அன்பு இவ்வளோ காலமாக நம்ம அண்ணன் மூஞ்ச பார்க்காத இருந்துட்டோம். நம்ம இப்போ எதிர்கொண்டு போகிறோம். அவர் ஒரு வேளை கோபத்தில் இருந்தால் என்னை அடித்தாலும் அடிப்பார். அவரை ஆத்தத்துக்காக முன்னால் அன்பளிப்புங்க. நான் இவ்வளோ பிள்ளைங்களோடு இருக்கிறேன், இத்தனை மனைவி எனக்கு இருக்கிறாங்க, இவங்க மூஞ்சாச்சும் நீ பார்த்து என்னை உற்ற மாட்டியா என்கின்ற ஏக்கம். நான் அதெல்லாம் கூட பார்க்கலப்பா, நான் உன்னை தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து கட்டி இறுகி தழுவி முத்தமிடுகிறார். அதுக்கு அடுத்து அவர் சொல்வார், நீ என்னத்துக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த? என்னிடத்துலையே நிறைய இருக்குது. எல்லாரையும் அறிமுகப்படுத்துவார். எல்லாரையும் அறிமுகப்படுத்துறதுலாம் நான் சொல்லலை. அப்போ ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் 9 ஏசா, என் சகோதரனே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள். ஏசா சொல்கிறார், சகோதரனே என்னிடத்துல அதிகமாக இருக்குது, நீ எப்படி சம்பாதிச்சிருக்கிறியோ அதுபோல் நானும் சம்பாதிச்சிருக்கேன், நானும் உழைச்சிருக்கிறேன், என்னிடத்துல ஏற்கனவே அதிகமாக இருக்குது, நீ எடுத்துன்னு வந்து நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு 10, யாக்கோபு, இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால். நீங்கள் ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு என்ன தங்கச்சின்னு கூப்பிட்டீங்களா? சாரி, ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு தம்பின்னு கூப்பிட்டியாண்ணா? இல்லை, நீ ஃபார்மாலிட்டி கூப்பிட்டுருந்தா நீ ஜஸ்ட் என்னை கட்டி தழுவி முத்தம் கொடுத்ததே எனக்கு போதுமானது. நான் கொண்டு வந்தது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கணும். அப்போ தான் நீ ஏற்றுக்கொண்டதுக்கான அடையாளம். இந்த திருமண ஒப்பந்தத்திலலாம் கூட சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உடன்படிக்கைக்காக வைக்கப்பட்ட எல்லா அவங்க கொண்டு வந்த சீர்களை பார்த்து, உன்னதமான இந்த பொருட்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அடையாளமாக இவர்கள் இதை என்ன பண்ணணும்? அடுத்ததே எடுத்துகிட்டு போகணும். மாப்பிள்ளை வீட்டார் கொண்டு வந்து பெண் கொள்வதை வீட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க. அதன் பிறகு ஏற்றுக்கொள்ளும் அடையாளமாக மாப்பிள்ளை வீட்டாரே எடுத்துன்னு போய் உள்ளே எடுத்துன்னு போய் வைக்க மாட்டாங்க. யார் எடுத்துன்னு போயணும்? அதை பெண் வீட்டார் எடுத்துகிட்டு போகணும். அதுதான் வந்து ஏற்றுக்கொள்வதற்கான அடையாளம். அப்போ இங்கே உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது. இப்போ என்னுடைய அன்பளிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். புரியுதுங்களா? ஏன் கடவுள் முகத்துக்கு அவர் ஒப்பிடுறாரு?
நீ புழுதியில் விழுந்தாலும் சேற்றில் விழுந்தாலும் உன்னை தூக்கி கழுவ வல்லவராக இருக்கின்றார். அல்லேலூயா. இப்போ அப்படிப்பட்ட அன்பு, அப்பழுக்கற்ற அன்பு, உண்மையான அன்பு ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த அன்பை ஏசா காட்டினார் என்று நம்பியதுனால, அதை ஏற்றுக்கொண்டதுனால, அதை அனுபவித்ததுனால ஏசாவை பார்த்து உம்முடைய முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு? எனவே உமக்கு அடியேன் கொண்டு வந்துள்ள அன்பளிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு தயவு சொல்கிறார். இரக்கம் பெறுவதற்கு கெஞ்சுவது போல தன்னுடைய உடைமைகளை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் தயவு கூர்ந்து என்று சொல்லுகிறார். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும், ஏனெனில் கடவுளின் கருணையால் எனக்கு வேண்டிய மட்டும் உள்ளது என்று சொல்லி வற்புறுத்த அவரும் அவற்றை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த உறவு, ரீகன்சிலேஷன் ஆஃப் த புரோக்கன் ரிலேஷன்ஷிப், பிரேக் ஆகியிருந்த ரிலேஷன்ஷிப், தன்னுடைய தாயினுடைய நல்லெண்ணம் தான் அது. வேட்டையாட தெரிஞ்ச ஒரு மகன், வேட்டையே தெரியாத ஒரு மகன், இவன் எங்கே பிழைப்புக்கு தெரியாத போயிடுவானோ என்பதற்காக தாய் இனிஷியேட் பண்ணாங்க. ஆனாலும் தகப்பனும் தாயும் சேர்ந்து அண்ணனுடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது என்று அவர்கள் அந்த ஊரை விட்டே அவரை தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் அனுப்பி வைப்பாங்க. அப்போ இவ்வளோ காலம் அங்கே போய் மாடு மேய்த்து தன்னுடைய திருமணமும் ஆகி பிள்ளைகளும் பிறந்து இவ்வளோ காலத்துக்கு பிறகு போய் பார்க்கும்போது எங்கே அவர் பழைய கோபத்தில் இருப்பாரோ என்கின்ற அச்சம் அவருக்குள்ளே இருந்தது. அந்த அச்சத்தை அவர் விலக்கினார் என்று பார்க்கிறோம். எதன் வழியாக விலக்கினார்னா, ஓடி வந்து அரவணைத்து முத்தமிடுதல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதன் பிறகு தான் அவர் கடவுளின் முகத்தை போல நான் உம்மை பார்க்குறேன்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த குடும்பம் குணப்படுத்தும் குடும்பம் இடமாக இருப்பதனால, குணப்படுத்தும் இடமாக குடும்பம் இருப்பதனால உடைந்த உள்ளங்களை உயிர்ப்பிக்கின்றது. உடைந்த உள்ளங்கள் எப்போவுமே எப்படி இருக்குன்னா, மறுத்து போயிருக்கும். எதுலையுமே நாட்டம் காட்டாது, பெருசாக எதுக்கும் ஆசைப்படாது, நல்லா சாப்பிட்ணுன்ற எண்ணம் இருக்காது, நல்ல உடைகள் உடுத்தணுன்ற எண்ணங்கள் இருக்காது. அப்போ அவர்கள் உயிரற்றவர்களுக்கு சமமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த உயிரற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த உறவுகளை, உடைந்த உள்ளங்களை உயிர்ப்பிப்பதே குடும்பத்தில் நாம் எடுக்கின்ற குணப்படுத்தும் பணியாக இருக்கின்றது. எடுத்துக்கொள்வோம். நம்முடைய பகுதியானது இந்த தலைப்பில் சார்ந்து நம்ம யோசிக்கும்போது லூக்கா 15 இங்கு மிக சிறப்பாக ஆண்டவர் காணாமல் போனது பற்றி ஒரு வரிசையாக ஒரு லிஸ்ட்டே இருக்கும். காணாமல் போன ஆடு இருக்கும், காணாமல் போன திரக்கமாக இருக்கும், காயின்ஸு, காணாமல் போன மகன். இந்த காணாமல் போன மகன் ஊமையை திருந்தி வந்த மைந்தன் என்றும் சொல்லுவாங்க. அந்த டாப்பிக்கு திருந்த மறுத்த மைந்தன், மூத்த மகன் இப்படியும் சொல்லுவாங்க. இப்போ 2 விதமான மகன் ஒரு தகப்பனுக்கு. ஒரு மகன் ரொம்ப ஜாலி டைப், இன்னொரு மகன் சின்சியர். ஏற்கனவே ஒரு 2 மகன் பற்றி சொல்லப்பட்டிருக்கோம் திருமறையில். இன்னொரு பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கோன்னா, அப்பா கேட்பார், எப்பா வயல்வெளிக்கு போய் தண்ணி காட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவார். போகிறேன்னு சொல்லுவான். இன்னொரு மகன் என்னால் போக முடியாதுன்னு சொல்லுவான். ஆனால் யார் போய் கட்டியிருப்பா? போக முடியாதுன்னு சொன்னவர் தான் போய் தண்ணி கட்டிட்டு வருவார். செய்ய மாட்டேன்னு சொன்னவர் உள்ளத்தில் ஐயோ கேட்டுட்டு போயிட்டாரே, சரி நம்ம வேலையை கொஞ்சம் ஒதுக்கிட்டு நம்ம அதை போய் செஞ்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு மாறுபடுது. பார்த்திங்களா? அங்கே தான் ஆண்டவர் அவர் உள்ளத்தில் குடியிருக்கிறார் என்பது பொருள். போகிறேன்னு ஏமாத்துச்சு பார்த்திங்களா? அதுக்குள்ளே சாத்தான் இருக்குது. இங்கு இந்த 2 பிள்ளைகளை பார்த்திங்கன்னா, ஒரு மகன்
ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப கலாட்டா பண்ணி சுற்றிட்டு இருக்கிற மகன், நிறைய பொருளாதாரம் தேவைப்படுது, வெளிநாடெல்லாம் சுற்றணும்னு ஆசை, ஆண்டவர் அதுக்காக என்ன பண்ணுறா போல், சொத்து கேட்குறா போல், சொத்தை பிரித்து தரும்படி கேட்குறா போல். பணம் கேட்டா போல், பணம் பாரு பணம் கேட்குறிய, போட அவன் வேலையை பார்த்துன்னு சொன்னோடனே எனக்கு என் சொத்தை குத்துரு, எனக்கு தெரியும். பிடிவாதமாக சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு வெளியேறிய மகன். கூட இருக்கிற நண்பர்கள்லாம் பசுமையாக இருக்கிறவங்களாம் தான் கிட்ட இருப்பாங்க. அப்படிப்பட்ட கெட்ட ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் பசுமை இழந்து போகிற நேரத்தில் அவர்களுக்கு துளிர் ஊட்டுவதற்காக தண்ணி ஊற்றுறவங்களும் இருக்கிறாங்க. எந்த தண்ணி நினச்சி பார்த்துக்கோங்க. இப்போ வாழ்வாதாரத்தை கற்றுத்தருகின்ற நண்பர்களும் உண்டு, வாழ்வை குலைக்கும் நண்பர்களும் உண்டு. இந்த மகன் வைத்திருந்த அனைத்து பொருளாதாரத்தையும் சுரண்டி தின்பதற்காக அவனோடு குஜாலமாக சுற்றி கொண்டிருந்த மகன்கள், மற்ற பிள்ளைகள், அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் நல்லா சுற்றி எவ்வளோக்கு எவ்வளோ என்னென்ன பழக்கம், ஹேபிட்ஸு, ஆண்டவருக்கு ஒவ்வாத செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் செயல்பட்டாச்சு. அவங்க பிழைப்புக்காக, அதாவது பிழைப்புக்காக இல்லை, சுற்றி திரிவதற்காக சென்ற அந்த இடம் வறுமைக்குள்ளானது. பஞ்சம் வந்துச்சு. இப்போ பஞ்சத்தின் மிகுதினால் என்ன தான் செய்கிறதுன்னு தெரியாமல் தன்னுடைய எல்லா பொருளையும் அழிந்த பிற்பாடு அவன் வீட்டை போய் சேர்ந்துட்டான். இவர் மட்டும் என்ன பண்ணல, போக முடியல. ஏன்னா வந்த விதம் அது மாதிரி. சொத்தெல்லாம் தான் சொல்லி பிடுங்கி விட்டு வந்தவர் தைரியமாக மறுபடியும் வீட்டுக்குள்ளே போக முடியுமா? போக முடியாது. சரி, கொஞ்ச நாள் நம்ம இங்கே எங்கன்னா ஒரு பழப்பை தேடிப்போன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் பணிக்காக அமர்த்தப்படுகிறார். அது என்ன பணினா, பன்னியை குளிப்பாட்டணும், பன்னிக்கு தீவனம் வைக்கணும். எப்படி ஸ்மெல் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இவர் எப்படி வாழ்ந்தவர்? நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப், சொத்து சுதந்திரத்தோடு வாழ்ந்தவர். இப்போ அங்கே போய் வேலைக்கு தான் சோறு, நினச்ச நேரத்துலலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸை தூக்கின்னு வந்து கிட்ட வச்சுக்கின்னு டிவி பார்க்குற லைஃப் போயிடுச்சு. இங்கே ஸ்நாக்ஸ் பாக்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. பசி நேரத்துக்கு உணவு இல்லை. பன்றிக்காக வைக்கப்படுகின்ற தீவனம் அன்றைய காலத்துலேயும் இன்றைய காலத்தில் கூட இருக்கும். இந்த வேர்க்கல்லாம் எண்ணெய் ஆட்டினாங்கன்னா ஒரு புண்ணாக்கு வரும், பார்த்துக்கிறீங்களா? அந்த புண்ணாக்கை கூட விட்டு வைக்க மாட்டாங்க நம்ம மக்கள். அதில் கொஞ்சம் வெல்லம் இடித்து அதை தின்ன மக்களும் உண்டு. அது மாட்டுக்கு போட வேண்டியது. ஆனால் ஸ்மெல் நல்லா இருக்குது, டேஸ்ட்டு நமக்கு தருதுன்றதுக்காக புண்ணாக்கு சாப்பிட்ட மக்களும் உண்டு. ஒரு வேளை அவங்களுக்கு லைஃபுக்கே அதுதான் பிஸ்கெட்டாக கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? இப்போ அதுபோல் இவர் என்ன பண்ணுறாரு, அதற்காக வைக்க வேண்டிய, பன்றிக்கு வைக்க வேண்டிய தீவனத்தை இவர் ருசித்து பார்த்தார். இதை அந்த முதலாளி பார்த்தார். ஒரே அறை தான். டேய், நான் பன்னிக்காக கொடுத்தா நீ என்ன பண்ணுங்கிற உக்காந்தேன், இதை தின்னுட்டு இருக்கேன்னு ஒரே அறை அறிஞ்சு வெளியே தள்ளிட்டார். இப்போ வேலையும் போச்சு. அப்போ யோசிக்கிறா போல், எங்கள் அப்பா கிட்ட பணி செய்து கொண்டு இருக்கிறாங்களே, அந்த பணியாளர்கள் கூட இந்த பலகாரத்தை தின்று பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த புண்ணாக்கை தின்னு பார்த்துருக்க மாட்டாங்க. நான் இதை வச்சுன்னு பார்த்துன்னு இருக்கிறேனே, இதுக்காக நான் வெளியே திரட்டப்பட்டனே, எங்கள் தந்தை வீட்டில் இருக்கின்ற பணியாளர்கள் கூட இதை ருசித்திருக்க மாட்டாங்களே. நான் இப்போவே போகிறேன், எங்கள் அப்பா கிட்ட போகிறேன். அப்பான்னு கூப்பிட்றதுக்கு நான் போகல, உரிமை வேணுன்றதுக்காக நான் போகல. அதுதான் வாரம் வாசிக்கிறோம். வாரம் நம்ம பிழை அறிக்கையில் அதை சொல்கிறோம். இந்த ஜெபத்தை தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நான் என் தகப்பனிடத்திற்கு போய் புறப்பட்டு கடவுளுக்கும் உமக்கும் 18 நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் மகள் எனப்பட தகுதியற்றவர். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கூலி ஆட்களில் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும். நான் உரிமை கேட்டு நான் வரல, இன்றைக்கே போகிறேன் நான் எங்கள் அப்பா கிட்டே. எங்கள் அப்பா கிட்டே வேலை செய்கிறவங்க கூட இந்த மாதிரி தின்னு இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கே ராஜ உணவு தான்.
நான் பேசாத எங்கள் அப்பாக்கிட்டே வேலைக்காரனாக போயிடுறேன் அப்படின்னு போகிறார். ரொம்ப காலம் கழித்து பஞ்சத்தில் அடிபட்டு வரவர் சவரம் பண்ணியிருப்பாரா? முடி வெட்டியிருப்பாரா? உடையெல்லாம் துவைச்சி கட்டியிருப்பாரா? ஆளே அடையாளமே தெரியல. மற்றவங்க பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அப்பா மட்டும்தான், அப்பாவுடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீ எத்தனை அடையாளம் மாறி போனிருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சிருவார். தூரத்துலேருந்து வரா போல். இப்போ தான் கற்பனை பண்ணோம், நிறைய டிவிலாம் பார்க்குறோம். இந்த மலை தேசங்களில் இருக்கிற வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸ்டெப்ஸாக இருக்கும். கீழ் தெருவில் வரவங்க மேல் தெருவில் இருக்கிறவங்க கூட பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மலைப்பாங்கான இடத்துல, மலை சரிவில், அந்த பாதையில் ஒரு மகன் நடந்து வராரு. மகன் தோரணையில் நடந்து வரல, ஒடுங்கினா மாதிரி பிச்சைக்கார போல், பரதேசி போல் வரா போல். உடை அழுக்கு, உடல் அழுக்கு, தலை முடி குளித்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, சவரம் பண்ணி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, எல்லாமே வளர்ந்து நிற்குது. காடு போன்ற முகம் காட்சியோடு வரார். தந்தை பார்த்து உடனே அண்ணன் எப்படி ஏசா அண்ணன் வந்து யாக்கோபை ஓடி வந்து கட்டி அணைச்சாரோ, அது போல் இங்கே யாருக்கு புறப்படுறா? அப்பா ஓடுறார், ஓடி போகிறார். அங்கே பார்ப்போம் நம்ம. இங்கே கிட்ட போய் உடனே அவர் புறப்பட்டது தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே 20 அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு, பரிவு வட்டம் இன்னைக்கு அவனை வெளுக்கிறோம் பாரு, எல்லாத்தையும் வாங்கின்னு போனவன் இப்போ நான் திரும்பி வர்றது அப்படின்ற கோபத்தில் பார்க்கல. அவருடைய தோற்றம் பார்க்கும்போது விகாரமாக இருக்கிறது. அந்த விகாரத்தில் வறுமை இருக்கிறது, அந்த வறுமையில் ஏக்கம் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து அந்த தகப்பன் பரிவு கொண்டு ஓடி போய், இதுதான் வார்த்தை. வட்டம் வீட்டுக்கு தானே வரப்போகுது, நாய் வட்டம் அப்படின்னு இல்லை. ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். இந்த கட்டி தழுவுதல்ன்றது எவ்வளோ பெரிய இது பாருங்கள். ஒரு சினிமாவில் யாரோ ஒருத்தன் சொல்லுவாங்க, கட்டிப்பிடி வைத்தியம், கட்டிப்பிடி வைத்தியம். ஹீலிங்கில் ஃபஸ்ட்டு என்னதுன்னா அந்த கட்டி தழுவுதல். அந்த கட்டி தழுவி அவரை முத்தமிட்டார். மகனும் அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவர். நீ என்னை பிடிச்சி நான் மகனேன்னு கூப்பிடாதப்பா. நான் வந்து அந்த தகுதியை நான் இழந்துட்டேன். அப்படி சொன்னவொடனே தன் தந்தை பணியாளரை நோக்கி என்ன சொல்கிறாரு? முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். முதல்ல இவனை கூட்டின்னு போவா, கூட்டின்னு போய் அவனோட உடைகளை கழட்டி போடுவா. முதல் தரமான ஆடையை அவனுக்கு உடுத்துங்கப்பா. உடுத்தத்துக்கு முன்னால் அவரை குளிக்க வைங்க. அதெல்லாம் இங்கே வரல, கேப் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கணும் நம்ம தான். முடி சவரம், முடியெல்லாம் கத்திரி எல்லாத்தையும் சவரம் பண்ணு. அழகாக அவனுக்கு நல்ல நல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல்ல எல்லாமே அகில் முகில்ன்றாங்களே அதெல்லாம் போட்டு நல்லா அழகாக அவருக்கு ஒரு உடையை உடுத்து. இந்த உடை உடுத்துவது கூட சாதாரண விஷயந்தான். நல்ல ட்ரெஸ்ஸு போடுப்பா, என்னப்பா இப்படி ஆகிட்டுக்கிறேன்னப்பா அப்படின்ற விஷயம் வேறு. உரிமையை கொடுப்பதற்கான அடையாளம் எது கொடுக்குறாரு? இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணியுங்கள். இப்போ அவ்வளோ அழகாக தன் தகப்பன் என்ன பண்ணுறாரு? அந்த மகனை ஏற்றுக்கொள்கிறார். இங்கே என்ன சங்கதி இருக்குது இந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சங்கதி நடத்தி காட்ட வேண்டிய நிகழ்வு, அந்த தகப்பன் தன்னுடைய இளைய மகனை ஏற்றுக்கொண்டு யாருக்கு பாடம் புகட்டுகின்றார் என்று பார்த்தீங்கன்னா, அவருடைய மூத்த மகனுக்கு பாடம் புகட்டுகிறார். எப்பவுமே குடும்பத்தில் தான் நம்மளுக்கு பாடம் கிடைக்கும். வெளியில் பலவற்றை அனுபவித்துட்டு வருவேன், எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணு. அங்கே உன்னுடைய பெற்றோர்கள் உன்னோடையும் முன்னோடியாக முன் அனுபவத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் பல ஆலோசனை சொல்லக்கூடும். உன் நண்பர்கள் சொல்கின்ற ஆலோசனை உன்னுடைய வயதுக்கேற்ற ஆலோசனை. எதிர்கால சிந்தனையோடு, நல்ல விழுமியங்களோடு, நல்ல பார்வையோடு, குட் விஷன் சொல்லுவாங்க,
நல்ல பார்வையோடு உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக உன் பெற்றோர்களால் தான் முடியும். அப்போ பெற்றோர்கள் சொல்வதை கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அந்த தகப்பன் அவரை ஏற்றுக்கொண்டு, ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் உயிரற்று இருந்தான், உயிர் இல்லாதவன் போல வாழ்ந்து கொண்டு இருந்தான், பிணமாக இருந்தான்பா. அவன் பிணமாக தான்ப்பா எனக்கு வந்து கிடைச்சான். அவனோட தோற்றம் பார்த்தனா அப்படி இருந்தது. எல்லாத்தையும் இழந்து மனதளவிலும் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து, அப்பான்னு அழைக்காத, உங்களுடைய கூலி ஆட்கள் என்னை ஒருத்தனாக வைத்துக்கொள்ளும் அப்படின்னு அவன் சொன்ன அந்த வார்த்தை, அவன் செத்து போயிருந்தான். இவ்வளோ காலம் அவன் இறந்து போயிருந்தான். அப்போ இறந்த மகனை தேற்றுகின்றார், உயிர் பெறச் செய்கின்றார், உயிரூட்டுகின்றார். இதுதான் ரிவைவல் ஆஃப் த புரோக்கன் ஹார்ட். உயிரூட்டம் கொடுக்குறார். அப்போது மூத்தன் மகன் வயல்லேருந்து வராரு. வந்துட்டு என்ன சொல்லுவாப்புல, இவ்வளோ நாளாக நான் உன் கூட இருக்கிறேன், நீ எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பந்தி போட்டிருப்பியா? இவன் வந்தான்னு சொல்லிட்டு கன்றுனா மாட்டு பிரியாணி போட்டுனுக்கிறியே, நான் ஆட்டு பிரியாணியாச்சும் எனக்கு கொடுத்தியா அட்லீஸ்ட்டு அப்படின்னு நாங்கள் கேட்குறாப்புல. அட்லீஸ்ட் ஆட்டு பிரியாணி பெரிய ஃபீஸ்ட் எது? அப்போ மாட்டு பிரியாணி. மாட்டு பிரியாணியாச்சும் எனக்கு, இவனுக்கு மாட்டு பிரியாணியே போடுறியே, எனக்கு ஆட்டு பிரியாணி கூட போடலையேன்னு கேட்குறாப்புல. அப்போ அவர் சொல்கிறப்ப நான் உள்ளே வரவே மாட்டேன். என்ன இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல்னால் என்ன பண்ணுவோம்? சீரியல் லைட் அலங்காரம் தான். டக்குன்னு ஒரு குழா வந்து வச்சு எதை வச்சுருவாங்க, ஃபனல் சவுண்ட் ஸ்பீக்கர் வச்சு. இப்போல்லாம் இந்த பாக்ஸ் வந்துடுது. அந்த காலத்தில் இன்றைக்கும் கிராமங்களில் இருக்குது. அப்போ அந்த ஸ்பீக்கர் வச்சு பாட்டு ஒரே கும்மாலமாக இருக்குது. என்ன இவ்வளோ ஆரவாரம், என்ன இவ்வளோ ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியலுள் ஒருவரை வரவழைத்து, ஊழியக்காரங்களை வர வைத்து இவர் கேட்குறாரு. மூத்த மகன் உள்ளே போகவே இல்லை. என்ன தான் நடக்குதுன்னு உள்ளே போய் பார்க்க வேண்டியதானே? உள்ளே போக்குறதுக்கு மனம் இல்லை. அப்போ தகப்பன் ஏற்றுக்கொண்டாலும் உடன் பிறந்தோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. வழி தவறிய மகனை தகப்பன் ஏற்றுக்கொண்டாலும் யார் ஏற்றுக்கொள்ளலை? உடன் பிறந்தவர் ஏற்றுக்கொள்ளலை. அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்பியிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால், தம்பி உன்னுடைய தம்பி தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கால்நடைகளை அடித்திருக்கிறார். கால்நடையை நல்லா அதிலே தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதார் இருந்தார். உள்ளே போகாத, நான் போக வரமாட்டேன். அவன் நான் உள்ளே சேர்த்து இவ்வளோ வேலை பார்க்குறாரு அவரு, நான் உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு வெளியே நிற்கிறாப்புல. இப்போ இந்த மகனுக்கு கற்றுத்தர வேண்டிய காலம் வந்துடுச்சு. அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே எனக்கு தந்ததில்லை. ஒரு ஆட்டு கூட நீ கொடுக்கலையா? ஆனால் விலை மகளிரோடும் பல சொத்துக்களை இழந்து இப்போ திரும்பி வந்துக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுகிற, கொழுத்த கால்நடையை அடித்திருக்கிறீரே. அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். இத்தனை நாள் அவன் செத்து போயிருந்தான்டா, இப்போ தான் உயிர் பெற்று வந்திருக்கிறான். நல்ல மனுஷனாக திரும்பி வந்திருக்கிறான், தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து வந்திருக்கிறான். இப்போ நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர் எப்படி எண்ணினார்னா, தன்னுடைய மகனை வீட்டிலேருந்து சொத்தை பிடுங்கின்னு போயிட்டான், ஊதாரியாக போயிட்டான் என்பது நல்லா தெரியும். ஆனால் அவன் காணாமல் போயிருக்கிறான், இப்போ இறந்து போயிட்டான் அப்படின்ற நிலையில் ஆயிட்டார் மனசு. இப்போ இறந்தவன் மீண்டும் வந்திருக்கிறான் போது அவரை அரவணைத்து அவரை பாதுகாக்க வேண்டும் என்பதும், அவரோடு அன்பை
பொழிய வேண்டும் என்பதை குறித்தும் தன்னுடைய மகனுக்கு, மூத்த மகனுக்கும் அவர் ஆலோசனை சொல்கிறவராக இருக்கிறார். அப்போ புரோக்கன் ரிலேஷன்ஷிப் அங்கே ஒன்றா இணையும் போது சந்தோஷமாக இருக்குது. புரோக்கனான ஹார்ட்டை ஹீல் பண்ணும்போது அங்கே மகிழ்ச்சி கொண்டாடுகிறது. அப்போ குடும்பம் ஒவ்வொரு உறவுகளையும் பிரேக் பண்ணி விட்டுறக்கூடாது. கோல்டு வார் ரொம்ப மோசமானது. 4 அடி கூட அடிச்சிடலாம், அது ஹாட் வார். கோல்டு வார் என்ன தெரியுங்களா? உம்முன்னு மூஞ்சி வச்சுனுங்கிறது. மேரேஜின்னு ஆச்சுன்னா, வீட்டில் விசேஷன்னா கலரில் சண்டை வரும். எனக்கு இந்த கலர் புடவையா, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. எத்தனை கஷ்டங்களில் வாங்கி தராங்க என்று உறவுகள் எண்ணுவதில்லை. கலர் இந்த கலரா அந்த கலரா, அவங்களுடைய உள்ளத்தின் அன்பிலிருந்து ஏதோ ஒரு செலவு நமக்காக செய்திருக்கிறார்களே என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதை விட்டுட்டு அங்கே கலர் ஏற்று பார்த்தீங்கன்னா பலார்னு அரையணும் போல தோணும். இப்போ குடும்பங்கள் கட்டி அமைப்பது ஒவ்வொரு உறவும் செலவிடுகின்ற பணத்தை பார்க்கக்கூடாது, கொடுக்கின்ற அன்பை பார்க்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் வளர்ச்சி பெறும். எதையுமே நம்ம இந்த உலகத்துலேருந்து கொண்டு போக போகிறதில்ல, ஒன்றும் கிடையாது. பிறக்கும்போது உன் மேலே என்ன துணி போட்டாங்கன்னு தெரியாது, இறக்கும்போது என்ன துணி போட போகிறாங்கன்னு தெரியாது. நீ அடுக்கி வச்சுருப்ப மேட்சாக ப்ளவுஸு, மேட்சாக இன்ஸ்கர்ட்டு, அதெல்லாம் யார் தான் எடுத்துன்னு போவாங்கன்னே தெரியாது. எதுக்குமே ஆசைப்படாதீங்க. எல்லாமே ஒரு ஓகே அதுக்குன்னு வலிந்து கட்டி இந்த கலர் தான் வேணும், இந்த கலர் இன்ஸ்கர்ட்டு தான் வேணும், இந்த கலர் லைனிங் தான் வேணும் அப்படின்னு சில பேர் பிடிவாதமாக கடைக்கடையாக ஏறி இறங்குவாங்க. அந்த மாதிரிலாம் உங்களை மாற்றிக்காதீங்க. எல்லாமே வீண். மூன்றாவதாக பார்த்தோன்னா, ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குகின்றது. ஹீலிங் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குகிறது. பகுதி நம்மளுடைய எபேசியர் பகுதியில் பார்ப்போம். இப்போ பெற்றோர் பிள்ளைகள் நடத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கோம். திருமுறையை வாசித்தவங்க அந்த இதை மட்டும் வேலைக்குதுன்னு ஓட்டாங்க. இன்றைக்கும் வேலையாம், என்ன பண்ணுறது, பைபிள் வாசிச்சுட்டு போமான்னு சொல்லிட்டேன். எங்கள் மருமக தான் வாசித்தாங்க. அந்த தலைப்பு அந்த இடையில இருக்கிற திருவிழுத்தில் மட்டும்தான் அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். பெற்றோர் பிள்ளைகள் நடத்தை, தலைவர்கள் அடிமைகள் நடத்தை. இதில் சுருக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். நேரம் போனால் பரவாயில்லன்னு போயிடுவோம். இங்கே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தான் இருக்கணும். எப்போ நீயா குடும்பத்தை ஆளுகின்ற அளவுக்கு நீ உயர்கின்றாயோ அப்போ தான் நீ அந்த பணத்திற்கு முதலாளி. அதுவரையிலும் அடிமை போல தான் வாழ வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அடிமை போல தான் இருக்கும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருங்க. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட, இதுதான் அவர் கொடுக்கின்ற என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. 2 கற்பனைகள் உண்டு. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். இங்கு அவர் என்ன சொல்கிறாரு, உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. தகப்பனையும் தாயையும் மறந்துட்டு நீ எவ்வளோ பெரிய 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 பதவியில் போனாலும் சரி, எவ்வளோ பெரிய லைஃப்பில் நீ வாழ்ந்தாலும் சரி, அது ஆசீர்வாதமாகவே இருக்காது. 3, இதனால் நீ நலம் பெறுவாய், மண் உலகில் நீடூழி வாழ்வாய். நீடூழி வாழுகின்ற அந்த ஆசீர்வாதம், ஆயுசு நாட்கள் நீடிக்கும்படி செய்கின்ற ஆசீர்வாதம் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும்போது தான் அது கிடைக்கும். அடுத்து பெற்றோருக்கு சொல்கிறார், தந்தையரே தாய்மாரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் மூட்டக்கூடாது. பக்குவமாக சொல்ல கற்றுக்கணும். சிடுன்னு சொல்லக்கூடாது.
அவன் பாசிட்டிவ்னு நினச்சின்னு இருக்குது நெகட்டிவ்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா பக்குவமாக எடுத்து சொல்ல தெரியணும். அவன் எது சரி என்று எண்ணிக்கொண்டு எதிர்மறையான சிந்தனையில் வளர்ச்சியை நோக்கி கொண்டு இருக்கிறான்னா அப்போ நீங்கள் அதை பக்குவமாக எடுத்து சொல்ல தெரியணும். டேய் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது அடுத்த கேள்வி வருமா இல்லையா? அப்போ எதிர்த்து பேசுறதுக்கு யார் கற்றுக் கொடுக்குறீங்க? பெற்றோர் தான் கற்றுக் கொடுக்கணும். முதல்ல ஏன் போகக்கூடாது என்பதை குறித்த தெளிவை அவனுக்கு கொடுத்துட்டிங்கன்னா, அப்பா நான் போக மாட்டேன்பா, ஆட்டோமேட்டிக்காக அவன் வாயில் வந்துடும். நீ அதை விட்டுட்டு நான் நல்லபடியாக வளர்க்குறேன்னு சொல்லிட்டு போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுன்னு அதே பிடிவாதத்தில் இருந்தால் ஓகாடி பீப்புள்னே இருக்காதீங்க. அதை விளக்கம் சொல்லுவதற்கு உங்களுக்கு தெரிய வேண்டும். விளக்கமே சொல்லாமல் ஆர்டர் மட்டும் போட்டால் கீழ்ப்படிய மாட்டாங்க. அதுதான் எரிச்சல் மூட்டுவது. இப்போ தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். கண்டிக்கணும், திருத்தணும், அறிவு புகட்டணும். கண்டிப்பு அவசியம், திருத்த வேண்டியது அவசியம். அதுக்கு அடுத்து அவங்கள ஆண்டவருடைய அறிவை அவங்களுக்கு புகட்டி வளர்க்க வேண்டும். இது குடும்பத்துக்குள்ள பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும். தலைவர்கள் அடிமைகள் நடத்தை, முதலாளி, மேனேஜர் இல்லைன்னா பவரில் இருக்கின்றவங்க, அதுக்கு கீழே அவங்களுக்கு பணிவிடை செய்கின்ற பணியாளர்கள். இவங்களுக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். 9 தலைவர்களே, நீங்கள் உங்கள் அடிமைகளிடம் அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள், அவர்களை அச்சுறுத்துவதை விட்டுவிடுங்கள். அச்சுறுத்தாத. ஏன்னா உனக்கும் மேலே ஒரு கடவுள் இருக்கிறார், உனக்கும் மேலே ஒரு முதலாளி இருக்கிறார். நீ தான் முதலாளின்னு நீ நினச்சிட்டு இருக்காத. அங்கே தான் சொல்கிறார், அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே தலைவர் விண்ணுலகில் உண்டு என்பதையும் அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கும் மேலே நீ தான் அதிகாரி நீ நினச்சிட்ருக்க, ஆனால் உன்னை அடக்கி ஆள்பவரும் ஒருவர் இருக்கிறார். நீ என்ன நினைக்கிற? என்னுடைய அதிகாரத்துக்கு நீயே அங்கே காட் ஆயிடுற. உன்னை ஓ மை லார்டுன்னாக்கி நீ லார்ட் ஆகிடுவியா? ஆக முடியாது. அப்போ உனக்கும் மேலே கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். அதனால் உன் கூட இருக்கின்ற சக மனிதர்களாக உன்னுடைய உடன் படைப்புகளாக நீ அவர்களை மதித்து நடக்க வேண்டும், அவர்களோடு இணங்கி நடக்க வேண்டும், அவர்களோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும். அதுதான் அங்கே சொல்லப்படுகின்றது. ஆக இன்றைய நாளில் ரீகன்சிலேஷன் ஆஃப் த புரோக்கன் ரிலேஷன்ஷிப்ஸ், உடைந்த உறவுகளை நல்லிணக்கம் செய்கிறது. ரிவைவல் ஆஃப் த புரோக்கன் ஹார்ட், உடைந்த உள்ளங்களை உயிர்ப்பிக்கின்றது. ஹீலிங் கிரியேட்ஸ் எ நியூ சொசைட்டி, ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குகின்றது. அப்போ புதிய சமுதாயத்தை உருவாக்குகின்றவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். உடைந்த உள்ளங்களை உயிர்ப்பிக்கின்றவர்களாக, நம்முடைய உறவுகளிலே யாராச்சும் உடைந்து போய் இருந்தார்கள்னா அவர்களை ஆற்றி தேற்றும்படியாக அவர்களையும் அரவணைக்கின்ற பணிகளில் நாம் ஈடுபட வேண்டும். உறவுகளை நல்லிணக்கம், ஒரு வேளை பிரிந்து போயிருந்தாங்கன்னா அவர்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இணைக்கின்ற மக்களாக நாம் திகழ்வோம். இதுவே நமக்கு கொடுக்கப்படுகின்ற உலக வாழ்வு. இந்த உலக வாழ்வை சரியாக புரிந்து கொண்டு குடும்பங்களிலே நாம் குணப்படுத்தும் பணியை நாம் மேற்கொள்வோம். தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். அன்பும் இரக்கும் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற இரக்கங்களினாலே நீர் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகின்றீர். இன்றைய நாளிலே குணப்படுத்தும் இடமாக, குணப்படுத்தும் ஸ்தலமாக குடும்பம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு குடும்ப சூழ்நிலைகளிலே ஒருவருக்கொருவர் ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்துகின்ற பண்புகளோடு நாங்கள் வாழ்ந்திட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மீட்பெரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பிந்த இறைவா. ஆமென்.